ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஓகே. ஸோ ஜாவால இருந்து எப்படி வந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி நம்ம மேக் பண்றது, பேக்எண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் இருந்து டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்றதோ, அங்கே டேட்டாவை இன்சர்ட் பண்றதோ, ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது. ஸோ இதை வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது இது. ஸோ CRUD ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ கிரியேட் டேட்டா, ரிட்ரீவ் டேட்டா, அப்டேட் டேட்டா, டெலீட் டேட்டா. சரி, ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச மாதிரி தான். ஆக்சுவலி ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து அல்லது நம்ம அப்ளிகேஷன்ல இருந்து பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து ஆக்சஸ் பண்றதுக்கான எபிலிட்டி வந்து அவ்வளவுதான். இதுல இதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஈஸியா தான் இருக்கும். இதுல ஒன்றும் இல்லை. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் முதல்ல பார்க்குறோம். பார்த்துட்டு எப்படி MySQL டேட்டாபேஸ்ல நான் MySQL டேட்டாபேஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ MySQL டேட்டாபேஸ்ல எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதை எப்படி எடுத்து ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்தரா டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது இல்லை அது இன்ஸ்டால் பண்றது இந்த மாதிரி விஷயத்துல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ரைட். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஃபைன். ஷேர் ஆகுது. ஓகே. ஸோ பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ முதல்ல இந்த கான்செப்ட் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஸோ நம்மளுடைய டேட்டா பேஸ் வந்து இருக்குன்னு நினச்சிக்காங்க. சரியா? ஸோ டேட்டா பேஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டேட்டா பேஸ் கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ். ஓகேவா? ஸோ இதில் டேட்டா இருக்க போது. ஸோ எவ்ரிதிங் இஸ் அ டேட்டா, எவ்ரிதிங் இஸ் ஸ்டோர்ட் இன் அ டேட்டா பேஸ். இன்னைக்கு நிலைமைக்கு எப்படி தானே? எல்லாமே உங்களுடைய ஆதார் டீடைல்ஸாக இருக்கட்டும், அண்ட் அதான் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ், இது எல்லாமே செப்பரேட் டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ காமன் சர்வரில் அது இருக்குது. அதை வந்து தேவையான அப்ளிகேஷன்ஸில் அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ப்ராப்பர் அத்தன்டிகேஷனோட, ப்ராப்பர் செக்யூரிட்டியோட இட் ஹாஸ் பின் மெயின்டைன். ஸோ அந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணி அந்த மாதிரி நம்மளே கிரியேட் பண்ணுற ஒரு டேட்டா பேஸை எப்படி ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இதில் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் எப்படி அந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணி முதல்ல கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ண பிறகு அதில் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது அதுல இருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதா இருக்கட்டும், எடுத்து நம்மளுடைய ப்ரோக்ராம் வாங்கி அதை தேவையான அவுட்புட் டிவைஸில் என்ன பண்ணிடுறோம், நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம், அல்லது அப்டேட் பண்ணுவோம், அல்லது தேவைப்படும் போது வியூ பண்ணும்போது நம்மளுடைய அவுட்புட் டிவைஸில் அதை வியூ பண்ணி பார்த்துக்குவோம். இவ்வளோதான் கான்செப்ட். சரியா? சரி, இதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை? முதல்ல டிரைவர் தேவை. சரியா? டிரைவருக்கு முன்னாடி நம்ம ஒரு பேக்கேஜ் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கணும். SQL அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் java.sql.asterisk. ஸோ SQL அப்படிங்கிற பேக்கேஜில் உள்ள பேக்கேஜை என்ன பண்ணுறோம், நம்ம அதில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் டிரைவர் முதல்ல நம்மளுடைய இதில் வந்து டிரைவரை ஆக்சஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த டிரைவரை யூஸ் பண்ண பிறகு, ஓகேவா, டிரைவர் லிங்க் பண்ணோம். அந்த டிரைவரை லிங்க் பண்ண பிறகு ஸோ இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்னா, கிளாஸ் டாட் ஃபார் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதை லிங்க் பண்ணுவோம். சரி, இப்போ எக்ஸாக்டா நான் வந்து MySQL பேக்கேஜ் தான் எனக்கு வேணும் அப்படிதானே? அப்போ ஸோ காம் அப்படிங்கிற பேக்கேஜில் தான் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லா டிரைவர்ஸும் இருக்கு. .mysql.cj. ஓகேவா? ஸோ இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். MySQL வெப்சைட்லேயே இருக்கும். இந்த ஒரு டிரைவர் இருக்கும். ஜார் ஃபைலாக நம்ம டவுன்லோட் பண்ணி சர்டன் லொக்கேஷனில் கொண்டு போய் போடணும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் பிறகு சொல்கிறேன். நம்மளுடைய ஜாவா இன்ஸ்டாலேஷன் இதில் JREன்னு இருக்கும். JREக்குள்ள எக்ஸ்டென்ஷனுக்குள்ள கொண்டு போய் போடணும். JREக்குள்ள EXT அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள கொண்டு போய் அந்த ஜார் ஃபைல போடணும். பட் அதுக்கப்புறம் நம்ம எக்லிப்ஸில் யூஸ் பண்ணும் போதும் அதை வந்து அந்த URL ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க, இது வந்து ஒரு ஜார் ஃபைல்ல தான் இந்த கண்டென்ட் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்து ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ JDBC டாட் டிரைவர். ஸோ அதை எடுத்து அந்த டிரைவரை நம்ம லிங்க் பண்ணிட்டோம் நம்ம ப்ரோக்ராம் கூட. முதல் ஸ்டேட்மெண்ட் இதுதான். சரியா, முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இதுதான். அண்ட் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். சரி, கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். கனெக்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். சரி, அதுக்கு கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா, நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம்ல டிரைவர். ஸோ அந்த டிரைவர் மூலமா, ஸோ டிரைவர் மேனேஜர், ஓகே, டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் ஆஃப், ஓகேவா, கெட் கனெக்ஷன் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் மூலமா எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல நம்ம இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, JDBC கனெக்ஷன் மூலமா ப்ராசஸ் பண்ண போறோம். எதை ப்ராசஸ் பண்ண போறோம்? MySQL டேட்டாபேஸ. சரியா, MySQL டேட்டாபேஸ ப்ராசஸ் பண்ண போறோம். ஸ்லாஷ் ஐ திங்க் டபுள் ஸ்லாஷ்னு நினைக்கிறேன். ஸோ லோக்கல் ஹாஸ்ட்ல லோக்கல் ஹாஸ்ட்ல 3306 அப்படிங்கிற லொகேஷன்ல தான் இன்ஸ்டாலே பண்ணுவோம் நம்ம. ஓகேவா, ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த போர்ட் ஸ்பெசிஃபை ஆயிரும். ஸோ இதே போர்ட்ல வேற ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க, வேற ஏதாவது ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, வேற ஏதாவது அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குன்னா, இந்த போர்ட் மாத்திக்கங்க. ஸோ அந்த மாத்துறீங்க, இன்ஸ்டால் பண்ணும்போது மாத்துறீங்கன்னா, என்ன போர்ட் மாத்திருக்கீங்களோ அதே போர்ட்டை இங்க கொடுக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா, அவ்வளவுதான் வருது. ஸோ இதுல எக்ஸாக்டா என்ன டேட்டாபேஸ் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த டேட்டாபேஸ், ஒரு உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேட்டாபேஸ் இங்க என்ன பண்ணிடணும். அண்ட் அது போக இந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்றதுக்கான அந்த கனெக்ஷன், அங்கேயே கனெக்ஷன் தான் சொல்லுவோம். அந்த ஸோ அந்த கனெக்ஷன் எந்த யூசர் மூலமா நம்ம இது பண்றோமோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். டிஃபால்ட் யூசர் நேம் MySQL என்னன்னு கேட்டீங்கன்னா ரூட். ஓகேவா, இது ஆரக்கில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னு சொல்லியிருப்போம். வந்து என்னன்னு வச்சிருப்போம்னா மேனேஜர்னு வச்சிருப்போம். சிஸ்டம் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்க ரூட்டு, ஓகே, பாஸ்வேர்டு வந்து நான் தான் வச்சிருக்கேன், அட்மின்னு வச்சிருக்கேன். அது பெட்டர் பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லும். தட்டிடுறேன். ஓகே, எல்லா டீட்டெயிலுமே டபுள் கோட்ஸ்ல. ஓகே, ஸோ டேட்டாபேஸ் நேம் மொத்தத்தையுமே நான் கீழே கொடுத்துறேன். ஓகேதானா? ஸோ ரெண்டாவது கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் இதை எதை வச்சு கிரியேட் பண்ணோம்? டிரைவர் மேனேஜர் வச்சு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் எதை வச்சுட்டு கிரியேட் பண்றோம் அப்படின்னா கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் வச்சு. ஸோ கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு queries எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் லாங்குவேஜ் கம்ப்ளீட்டாவே SQL சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுல எழுதக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாமே queriesன்னு சொல்லுவாங்க இல்லையா? எக்ஸாக்டா query அப்படின்னா செலக்ட் query தான் queryன்னு சொல்லணும். பட் எல்லாத்தையுமே அங்க queryன்னு தான் சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட்டை வச்சுட்டு ஒரு query-யை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா, ST டாட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. சரியா, எக்ஸிக்யூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா உள்ள query எழுதணும். இதுல டபுள் கோட்ஸ்ல நம்மளுடைய query எழுதணும். சரியா, இதே நம்ம செலக்ட் query எழுதணும்னா எக்ஸிக்யூட் query அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும். சரியா, அப்போ எக்ஸிக்யூட் செலக்ட் query என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா, கேள்விப்பட்டிருப்பீங்க, செலக்ட் query என்ன பண்ணும்? டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அது போக வேற என்ன queries எல்லாம் இருக்குன்னா, இன்சர்ட் இருக்கு. இன்சர்ட் என்ன பண்ணும்? டேட்டாவை டேட்டாபேஸ்க்குள்ள இன்சர்ட் பண்ணும். அப்டேட் என்ன செய்யும்? ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை மாடிஃபை பண்ணும், மாத்தும், டேட்டாவை மாத்தும். சரியா, அது போக வேற என்ன பண்ணலாம்? டெலீட் பண்ணலாம். டேட்டாவை என்ன பண்ணலாம்? டெலீட் பண்ணலாம். அது என்ன செய்யும்? உள்ள இருக்கக்கூடிய ரோவையோ இல்ல குறிப்பிட்ட டேட்டாவையோ என்ன பண்ணும்? டெலீட் பண்ணும்.
சரியா? ஸோ நம்ம நாலாவது விஷயம் வந்து ரிட்ரீவ் பண்ணி பார்க்கிறது. அதாவது டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்து நம்ம இங்க வந்து ப்ராசஸ் பண்றது. நம்மளுடைய இதுல ப்ராசஸ் பண்றது. ஸோ இத பண்ண முடியுமா? அப்படின்னா ஆமா. ஸோ அத பண்ணா அங்கிருந்து வரக்கூடிய டேட்டாவ ரிசீவ் பண்றதுக்கு என்ன ஃபார்மேட்ல ரிசீவ் பண்ணும்? அப்படின்னா அதுக்கான டிஃபால்ட் டேட்டா டைப் நம்மட்ட இல்ல இல்லையா? ஸோ அதுக்குன்னு ஒரு கிளாஸ் அதுக்குன்னு ஒரு வடிவத்த வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட். ஸோ அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ட எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட்ட வச்சு ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட்ட வச்சு எக்ஸிக்யூட் query அப்படிங்கிற ஃபங்ஷன் மூலமா என்ன செய்ய போறோம்? பண்ண போறோம். அண்ட் டபுள் கோட்ஸ்க்குள்ள எக்ஸாக்ட்டா அந்த செலக்ட் query குடுக்க போறோம். உதாரணத்துக்கு செலக்ட் ஆஸ்டரிக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடண்ட் டேபிள்ல என்ன இருக்கும்? ஸ்டூடண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட் டீடைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். COMPSC அங்க டேபிள் நேம் வச்சிருக்கேன்னா, ஸோ அது ஆஸ்டரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? எல்லாமேன்னு அர்த்தம். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேபிள்ல உள்ள எல்லாத்தையுமே ரிட்ரீவ் பண்ணி குடு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிட்ரீவ் பண்ண டேட்டா இங்க எங்க வந்து சேர்ந்திருக்கும்? ரிசல்ட்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து சேர்ந்திருக்கும். சரி, அதை எப்படி நம்ம இது பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா, வைல் RS தான் ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட்னு நினைச்சுக்கோங்க. டாட் நெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஏதாவது டேட்டா இருக்கா அப்படின்னு அர்த்தம். கரெக்டா இருக்கா? ஸோ அது மூலமா நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணலாம். சரி, எப்படி ஒரு வேரியபிளுக்கு மாத்துறோம்? இப்போ டேட்டா வந்து ஆஹ் ஆஹ் இது வந்து நேம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஸ்ட்ரிங் அப்படிதானே? அப்போ ஆஹ் நான் ஸ்ட்ரிங் டேட்டா ஒன்று வச்சிருக்கேன். nம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். ஸோ அதில் என்ன பண்றேன்? கெட் சாரி ரிசல்ட்ஸ் அட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் ஸ்ட்ரிங் ஆஃப். ஸோ அது வந்து டேட்டா என்னது? ஃபீல்டு சரியா? காலம் அப்படின்னா 1ன்னு கொடுத்துடணும். அல்லது அந்த டேட்டா பேஸ்ல அந்த டேபிள்ல நான் வந்து நேம் அல்லது எஸ் நேம்னு ஸ்டூடெண்ட் நேம் இல்லையா? ஸோ எஸ் நேம்னு வச்சிருக்கேன்னா இங்க எஸ் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த காலம்ல உள்ள டேட்டாவை எடுத்து நம்மளுக்கு கொடுத்துரும். இதுதான் பெட்டர். எக்ஸாக்டா நம்மளுக்கு நேம் தெரிஞ்சதுன்னா அந்த நேமை போட்டே எடுத்துடலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம்னு போட்டு எடுக்கணும். 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டு எடுக்கணும். 1 2 போட்டோம்னா டபுள் கோட்ஸ்ல போடக்கூடாது. சரிதானா? ரைட். இப்போ அடுத்தாப்புல வந்து ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். equal to rs dot get int of ஏஜ் ஸ்டூடெண்ட் ஏஜுக்கு எஸ் ஏஜ்னு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அப்படி கொடுத்துடலாம். அப்படி இல்லை செகண்ட் காலம் நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா 2ன்னு போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நேம் ஏஜும் வரிசையா வாங்கிரும். பட் வாங்குறத நம்ம என்ன செய்யலாம்? பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே. இந்த லூப்புக்குள்ளேயே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிடலாம். இல்லை ஏஜ் எடுத்து ஆட் பண்ணணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி விஷயம் என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிடலாம். ஓகே. ஸோ இவ்வளவுதான் விஷயம். முதல்ல என்ன செய்யறோம்? SQLங்கிற பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் டிரைவரை லிங்க் பண்றோம் நம்மளுடைய ப்ரோக்ராம் கூட. அதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? கிளாஸ் டாட் ஃபார் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அண்ட் அடுத்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் மூலமா டேட்டா பேஸை லிங்க் பண்ணிடுறோம். சரியா? டிரைவர் மேனேஜர் மூலமா தான் கனெக்ஷன் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் மூலமா தான் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை உருவாக்க முடியும். அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் மூலமா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரிசல்ட் செட் வரும் இல்லையா? அதை ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்றோம். அதை வச்சுட்டு டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஸோ நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் சேஃப்டிக்கு. ஓகே, சரி. ஸோ முதல்ல எக்லிப்ஸ் ஓப்பன் பண்றேன். ஸோ இதுதான் கனெக்ஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ டிஃபால்ட் யூசர் வந்து என்னது நோட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ அதோட பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்டு வந்து என்ன சொன்னேன்? அட்மின் சொன்னேன் இல்லையா? அட்மின் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணா
ஓகே, இங்க ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது எல்லாமே டிஃபால்ட் டேட்டாபேஸ். ஓகே, இதெல்லாம் டிஃபால்ட் டேட்டாபேஸ். இது என்னது, நம்ம கிரியேட் பண்ண எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த டேட்டாபேஸ். இதுல எத்தனை டேபிள் இருக்கு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி பர்சனல்னு இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணா இந்த query ரன் ஆகி என்னாகும், இந்த மாதிரி என்னென்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த டேட்டாபேஸ்ல இதுதான் டேட்டா. இந்த டேட்டாவை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராசஸ் பண்ண போறோம். அங்க எடுத்து ரிசீவ் பண்ண போறோம். சரியா? ஸோ எம்ப்ளாயிங்கிற டேட்டாபேஸ்ல இஎம்பி பர்சனல் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் அது போக ஃபீல்ட் நேம் என்ன வச்சிருக்கேன், நேம் ஏஜ்னு வச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 டேட்டா இருக்கு. சரியா? 6 டேட்டா இருக்கு. அங்க அதே மாதிரி எடுத்து ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ரைட்? சரி. இப்போ இங்க நான் வந்து புதுசாவே ஒரு இதை என்ன பண்றேன், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜாவா ப்ராஜெக்ட் நேம் வந்து என்ன வச்சுக்கலாம், ஜாவா டிபி அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். 1.8 போதும் எனக்கு. அண்ட் ஓகே, அது எல்லாமே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஓகே, ஃபினிஷ் பண்றேன். ரிசல்ட் இங்க இருக்கு. இப்போ நான் வந்து இதுல புது கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணும். சரியா? ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ கிளாஸ். சரி, அதுல வந்து மெயின் ஃபங்க்ஷன் வேணுமா? ஆமா வேணும், மெயின் ஃபங்க்ஷன் வேணும். ஸோ அதுல பேக்கேஜ் என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இம்போர்ட் பண்ண போறோம்னா SQL. ஓகே, இட்ஸ் நாட் அவைலபிள். இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்றோமா, தனி பேக்கேஜ் கிரியேட் பண்ணுமானா வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஃபால்ட் பேக்கேஜ்ல இருக்கட்டும். அண்ட் நம்ம நேம் என்ன வைக்கலாம், சாம்பிள் டேட்டா பேஸ். சாம்பிள் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம். வேறு ஆட் பண்ணணுமா, இல்லை வேண்டாம். சரி, ஸோ இதுல இம்போர்ட் பண்ண போறோம். இம்போர்ட் ஜாவா டாட் எஸ்கியூஎல் வந்துட்டு இல்லையா? ஸோ எஸ்கியூஎல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றது, இதை வந்து யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இதுல வந்து எந்த இடத்துலனாலும் எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன செஞ்சிடணும், எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிடணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ண. ஸோ ட்ரை போட்டுட்டு ஈஸியான வே என்னது, ஸோ கேட்ச்ல என்ன போட்டுடணும், பேஸ் எக்ஸெப்ஷன். என்ன எக்ஸெப்ஷன்னாலும் அது என்ன பண்ணிடும், ஆக்சஸ் பண்ணிடும். சரியா? ஸோ நான் உள்ள எதுவுமே பிரிண்ட் பண்ணல. வேணும்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அந்த என்ன எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆயிருக்கும் அந்த எக்ஸெப்ஷன் என்ன பண்ணிடலாம், பிரிண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு புரியுற ஸ்ட்ரக்சர்லயே எழுதிடுவோம். கவுண்ட் படம் மறந்துட்டேன் இருக்கு. ஸோ அந்த ட்ரை கேட்சுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம், எழுத போறோம் இல்லையா? ஓகே, முதல் வேலை என்ன சொன்னேன், டிரைவரை லிங்க் பண்ணும். ஸோ கிளாஸ் டாட் ஃபார் நேம் வந்துட்டு இல்லையா, கிளாஸ் டாட் ஃபார் நேம். ஓகே, ஃபுல் கோர்ஸ்ல என்ன கொடுக்கணும், காம் டாட் MySQL டாட் CJ டாட் JDBC டாட் டிரைவர். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ எரர் இல்லை. இப்போ எக்ஸாக்டா இது பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்த வேலை என்னது, கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ கனெக்ஷன் CON வச்சிருக்கேன். கனெக்ஷன் ஈக்குவல் டு எங்க இருந்து யார் மூலமா கிரியேட் பண்ணும், டிரைவர் மேனேஜர் மூலமா தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் ஆஃப் இந்த URL வந்துட்டா. ஸோ URL யூசர் நேம் பாஸ்வேர்டு இது எவ்வளவுமே நம்மளுக்கு வேணும். சரியா? சில டேட்டாபேஸ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமலே கனெக்ட் ஆகும். பட் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டோடயே பண்ண போறோம். சரியா? ரைட். ஸோ மொதல் விஷயம் டபுள் கோட்ஸுக்குள்ள JDBC MySQL
local host லோக்கல் அது எதுல ரன் என்ன போர்ட்ல ரன் ஆகக்கூடியது 33.0.6ங்கிற போர்ட்ல ரன் ஆகும். ஓகேவா? அதுல ரன் ஆகக்கூடிய என்ன டேட்டாபேஸ்? நம்ம என்ன பேர் வச்சிருந்தோம்? எம்ப்ளாயின்னு வச்சிருக்கோம் இல்லையா? எம்ப்ளாயில உள்ள எம்ப்ளாயி பர்சனல்ங்கிற டேபிள். ஓகே, எம்ப்ளாயி அப்படிங்கிற டேட்டாபேஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? லிங்க் பண்ண போறோம். அண்ட் அது போக இதுல என்ன இதோட யூசர் நேம் என்னது? ரூட் அண்ட் அதனுடைய பாஸ்வேர்டு என்ன? அட்மின். அவ்வளவுதான். கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் கட்டாயம் நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா கனெக்ஷன் ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணியிருக்கணும் கடைசியில. நான் அதையுமே ட்ரைக்குள்ளேயே பண்ணிடுறேன். close off. ஸோ அதை யூஸ் பண்ணவே இல்லை இப்போதைக்கு. கனெக்ஷன் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன், க்ளோஸும் பண்ணிட்டேன். ஸோ எந்த வித இதுவும் பண்ணலை, அப்படிதானே? ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, ரைட்? அடுத்த வேலை என்னது? ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் இல்லையா? அப்போ ஸ்டேட்மெண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். எஸ்டின்னு மட்டும் வச்சிருக்கிறேன். ஈக்குவல் டு அது யார் மூலமா கிரியேட் பண்ண போறேன்? கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் மூலமா தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கிரியேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வந்துட்டா. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டையும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லும். இஸ் நாட் யூஸ்ட். ஓகே, சரி. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை வச்சு ஒரு query எழுதி அதை ரிசல்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ண போறோம். அவ்வளவுதான். ரிசல்ட் rs equal to ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை வச்சு எக்ஸிக்யூட் query அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா எக்ஸிக்யூட் பண்ண போறோம். query என்னது? செலக்ட், டபுள் கோட்ஸ்ல எழுதுங்க. செலக்ட் டிஃபரன்ஸுக்காக எழுதுறேன். டேட்டாபேஸ் எல்லாத்தையுமே ரன் பண்ணிடுவோம். ஸ்மால் கேஸையும் ரன் பண்ணா கேப்ஸையும் ரன் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் வந்து கேபிட்டல் எழுதுறேன். ஓகேவா? செலக்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் ஃப்ரம் emp underscore personal. ஓகே, அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட்டுக்கு எடுத்துட்டோம். இதில் ஏதோ ஓகே, ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ணலன்னு சொல்லுது. ஸோ வைல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். நெக்ஸ்ட் ஆஃப் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ரோவா அது காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ rs டாட் நெக்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா அப்படி ஒன்று இருக்கா, இருந்துச்சுன்னா எடுத்து ப்ராசஸ் பண்ணும். நல்லுன்னு எப்போ வருதோ அப்போ வெளியே வந்துடும். எப்போ நல்லுன்னு வரும்? இப்போ 7 டேட்டா இருக்குன்னு 6 டேட்டா இருக்குன்னு வைங்களேன், 6 ரோ காமிக்கும். இப்போ ஒவ்வொரு ரோவா காமிச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் 6வது ரோல இருந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்ச பிறகு rs டாட் நெக்ஸ்ட் ஆஃப் 7வது ரோ காமிக்கும். 7வதுல எதுவுமே இல்லை, ஸோ நல்லுன்னு ரிட்டர்ன் ஆகும். அந்த நல் எப்போ வருதோ அப்போ வெளியே வந்துடும். ஸோ எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோக்கு இது ப்ராசஸ் நடக்கும், இந்த வைல் லூப். ஓகேதானா? அந்த டேட்டா பேஸ்ல அந்த டேபிள்ல எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோக்கு இது ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஸோ நான் என்னென்ன வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? நேமும், அதுல நேமும் ஏஜும் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேட்டா என்னது? ஸ்ட்ரிங், ரெண்டாவது டேட்டா இன்டிஜர். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. ஸோ அதுல rs டாட் கெட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேட்டா இதுதான் இல்லையா? அண்ட் பிளஸ் rs டாட் கெட் int of 2. செகண்ட் காலம்ல என்ன இருக்கு? ஏஜ் இருக்கு இல்லையா? செமிகாலன் மட்டும் பண்ணிச்சு, அவ்வளவுதான். ஸோ இதுல எரர் சொல்லலை, பட் டிரைவர் அதுல வந்து என்ன ஆயிருக்காதுன்னா அந்த ஜார் ஃபைல் வந்து லிங்க் ஆயிருக்காது. பட் ஸ்டில் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் இதை. ஓகேவா? டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் நாட் ஃபவுண்ட். எந்த கிளாஸ் நாட் ஃபவுண்டு? com.mysql.cj.jdbc டிரைவர் அவைலபிளா இல்லைன்னு சொல்லுது. சரி, அதை அவைலபிளா மாத்த நான் என்ன செய்யணும்னா பில்டு பாத் போகணும். சரியா? ஸோ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிட்டேன், பில்டு பாத் கொடுத்துட்டேன். கன்ஃபிகர் பில்டு பாத். இதை நல்லா கவனிச்சுக்கங்க, மறுபடியும் சொல்றேன்.
என்னோட ஃபைல் சாம்பிள் டேட்டாபேஸ் டாட் ஜாவா தானே. இதை ரைட் கிளிக் பண்றேன். இதுல பில்டு பாத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல கன்ஃபிகர் பில்டு பாத். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா லைப்ரரிஸ், நான் அடிஷனலா லைப்ரரிஸை ஆட் பண்ண முடியும். சரியா? லைப்ரரிஸ் சொல்லிட்டேன். அதுல ஆட் எக்ஸ்டர்னல் ஜார், ஆட் எக்ஸ்டர்னல் ஜார் கொடுத்தீங்கன்னா அது லொகேஷனை காமிக்கும். ஸோ அங்க போயிட்டு நான் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஜேஆர்இக்குள்ள இருக்குன்னு வைங்களேன். 1.0க்குள்ள லைப்ரரிஸ் இருக்கா, அந்த லைப்ரரிஸ்க்குள்ள எக்ஸ்டென்ஷன்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இருந்தா இருக்கா, இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். எங்க இருந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன்னா MySQL வெப்சைட்ல இருந்து டைரக்டாவே டவுன்லோட் பண்ண முடியும் நம்ம. சரியா? ஸோ MySQL ஜாவா கனெக்டர்னு போட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும். ஸோ இதுல இந்த எக்ஸாக்டா அந்த ஜார் ஃபைல் இதை வெளியவும் போட்டிருப்பேன் காப்பி பண்ணி. ஓகே, வெளியே போடல. இது பழைய கனெக்டர், அது அதை கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். பட் நம்ம நியூ கனெக்டரை யூஸ் பண்ணுவோம். இங்க ஆட் ஆயிடுச்சா? அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அங்க இருந்த அதே டேட்டா சிரோன், பிரவீன், மணி, பேட்ரிஷியா, மெலின், தினேஷ், இந்த டீட்டெயில் எல்லாமே என்ன இருக்கும் வந்திருக்கும். பாத்தீங்களா? சிரோன், பிரவீன், மணி, பேட்ரிஷியா, மெலின், தினேஷ். எக்ஸாக்டா. ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வேற ஏதாவது அதுல சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுனா எப்படி இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு புதுசா ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணும். சரியா? ஓகே, ஸோ இன்சர்ட் பண்ணும்போது அது டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணாது இல்லையா? ஸோ அதனால டைரக்டா st டாட் எக்ஸிக்யூட், எதை எக்ஸிக்யூட் பண்ணணும்? ஒரு query எழுதுவோம். இன்சர்ட் into டேபிள் நேம் என்னது? emp underscore personal. ஓகேவா? அதுல வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ்லாம்? ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ சிங்கிள் கோட்ஸ்ல நேம் கொடுங்க. சிங்கிள் கோட்ஸ்ல ஜான். ஓகே, கமா ஏஜ் வந்து 37. செமிகாலன். ஸோ நான் என்ன பண்ணலன்னா டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் queries பார்த்துக்கோங்கண்ணே. queries வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்சர்ட் query எப்படி இருக்கும், அப்டேட் query எப்படி இருக்கும், டெலிட் query எப்படி இருக்கும், அண்ட் செலக்ட் ரிட்ரீவ் பண்றதுக்கு query எப்படி எழுதுறோம், அதை மட்டும் பார்த்துக்கங்க. ஓகேவா? 4 ஸ்டேட்மெண்ட் தான், கஷ்டம் கிடையாது. தெரிஞ்சதுன்னா விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லைட்டா அதை கவனிச்சு பார்த்துக்கங்க. ஸோ இது டேபிள் நேம், இதை 2 விதமா எழுதுவாங்க. இதுல என்னென்ன காலம்க்கெல்லாம் டேட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் எழுதுவாங்க இதுல. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு இதுல நேம், இந்த மாதிரி நேமும் ஏஜும் தானே. ஸோ அதை வந்து இதுல எழுதுவாங்க. பட் நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே, ஓகே. இப்போ இந்த இன்சர்ட் query என்ன பண்ண போறோம்? இன்சர்ட் query ரன் ஆன பிறகு செலக்ட் query ரன் ஆக போகுது, ரிசல்ட் செட்டுக்கு டேட்டா வரப்போகுது அண்ட் பிரிண்ட் ஆக போகுது. அப்போ தினேஷ்க்கு அப்புறம் ஜான் 37 அது வந்து வரணும் நம்மளுக்கு. வந்துடுச்சா? ஓகே, வந்துடுச்சு. சரி, அங்க போய் பார்ப்போம். அங்க இன்னும் வரல. அங்க என்ன செய்யறேன், மறுபடியும் இதை ரெஃப்ரெஷ் பண்றேன். வந்துருச்சா? ஜான் உள்ள ஆட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இவ்வளவுதான் விஷயம். அப்போ டேட்டாபேஸ் ஒரு இடத்துல இருக்கு. அந்த டேட்டாபேஸ்ல உள்ள டேட்டாவை, அது வேற அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா, இது ஜாவா கிடையாது. ஓகேதானா? கம்ப்ளீட்டா MySQL ஒர்க் பெஞ்சுங்கிறது ஒரு செப்பரேட் அப்ளிகேஷன். அது 3306ங்கிற போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல எம்ப்ளாய்ங்கிற டேட்டாபேஸ் இருக்கு. ஸோ அத நம்ம ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுல அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தோம். ஓகே, இப்போ அதுல இன்சர்ட்டும் பண்ணிட்டோம். இப்போ அப்டேட் பண்ண போறோம். இப்போ பேட்ரிஷியாவோட ஏஜை வந்து நம்ம 8ன்னு மாத்த போறோம். சரியா? இதுல இன்னொரு இன்சர்ட் ஒண்ணு பண்ணி பார்த்துறோம். விக்டர். ஓகே, இங்க 38 அப்படின்னு வச்சு ரன் பண்றோம். ஸோ ஒரு இப்போ வந்து நியூ இன்சர்ட் ஒன்று நடந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஏற்கனவே டேட்டாபேஸ் ஒன்று இருக்கு. அதுல ஜான் ஆட் ஆயிட்டு அந்த டேபிள்ல. இப்போ புதுசா ரன் பண்ணும்போது இன்னொரு இன்சர்ட்ல டேட்டாவை மட்டும் மாத்திட்டு என்ன பண்றேன், மறுபடியும் ரன் பண்றேன். ஒரு புது இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே,
இப்போ வந்து அப்டேட் பண்ண போறேன். டேட் டேபிள் நேம் என்னது emp underscore personal. ஓகே, வேல்யூ யாருக்கு பேட்ரிஷியாக்கு தான் மாத்த போறோம். செட் ஏஜ் ஈக்குவல் டு 8 மாத்தோம். பேட்ரிஷியாவோட ஏஜ் என்னன்னு மாத்த போறோம், 8 மாத்த போறோம். வேர் நேம் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள இருக்கும். எப்படி போட்டாலும் அதை எடுத்துக்கும். கேபிட்டல்ல போட்டாலுமே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்பேன் கேபிட்டல்லையே. ஓகே, அப்டேட் பண்ணிட்டு இந்த 6ங்கிற டேட்டா 8ன்னு கன்வெர்ட் ஆயிருக்கான்னு பார்க்க போறோம். கன்வெர்ட் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். ஸோ அப்டேட் query ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்சர்ட் பண்ணிட்டோம், அதாவது கிரியேட் டேட்டா இன்சர்ட் பண்ணிட்டோம், ரிட்ரீவ் பண்ணிட்டோம். CRUD ஆப்ரேஷன்ல CRUDனா 4 ஆப்ரேஷன், CRUD ஓகேவா, 4 ஆப்ரேஷன், கிரியேட், ரிட்ரீவ். மூணாவது அப்டேட், ரிட்ரீவ் அல்லது ரீடுன்னு சொல்லுவாங்க. மூணாவது அப்டேட்டும் பண்ணிட்டோம். கடைசியா டெலிட். இப்போ ஏதாவது ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணுவோம். இப்போ தினேஷ் டேட்டாவை டெலிட் பண்ணுவோமா? ஸோ query மாத்துறேன். delete from emp underscore personal var name equal to single quotesல இப்போ ஏஜை வச்சு டெலிட் பண்ணுவோம். வேர் ஏஜ் ஈக்குவல் டு தினேஷோட ஏஜ் வந்து 21 அப்படிதானே, ஏஜ் ஈக்குவல் டு 21. அப்போ 21 ஏஜ் யாருக்கு இருக்கோ அவங்கள வந்து அவங்களுடைய டேட்டாவை டெலிட் பண்ண சொல்லுவோம். ஓகே, ரன் பண்ணியாச்சு. டெலிட் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா அதே சேஞ்சஸ் இப்போ இல்ல. இப்போ நான் மறுபடியும் அந்த query-யை ரன் பண்ணி பார்க்கேன். தினேஷோட டேட்டா போயிடுச்சா? அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் விஷயம். ஸோ டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி சிம்பிள் தான். முக்கியமானது அதை இம்போர்ட் பண்ணிக்கணும். அண்ட் கனெக்டிவிட்டிக்கு டிரைவரை உள்ள இம்போர்ட் பண்ணணும். அண்ட் டிரைவர் மேனேஜர் மூலமா கனெக்ஷன் மேக் பண்ணும். அண்ட் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறோம் அது மூலமா. அண்ட் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் மூலமா ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் மூலமா queries-ஐ ரன் பண்றது. அண்ட் queries செலக்ட் query-யை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் டேட்டா செட்டா நம்மளுக்கு வரும். அந்த செட்டை ரிசீவ் பண்றதுக்கு டேட்டா ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட் மூலமா அதுல இருந்து டேட்டாவை எப்படி தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது, இது எல்லாமே பார்த்துட்டோம். கண்டிப்பா கடைசியா என்ன பண்ணிருக்கணும், கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ரெஃபரன்ஸ்டு லைப்ரரிஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல பாத்தீங்கன்னா இந்த இப்போ இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் இல்லையா, ஜாவா டிபி. ரெஃபரன்ஸ்டு லைப்ரரிஸ்ல இந்த லைப்ரரியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது எப்படி ஆட் பண்ணோம், ரைட் கிளிக் பண்ணோம், பில்டு பாத் கொடுத்தோம், கன்ஃபிகர் பில்டு பாத் கொடுத்துட்டு லைப்ரரிஸ் டேபுக்குள்ள போயிட்டு ஆட் எக்ஸ்டர்னல் ஜார் கொடுத்து லொகேஷனுக்கு போயிட்டு எக்ஸாக்டான அந்த ஜார் ஃபைலை லிங்க் பண்ணோம்னா, ஆட் பண்ணி அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது இங்க என்ன ஆயிரும், லிங்க் ஆயிரும். ஸோ தட் வி கேன் யூஸ் தட் கிளாஸஸ். ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த கிளாஸஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேதானா? ஸோ CRUD ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணதுக்கு இது பண்ணிட்டோம். இதுல ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அது என்னன்னு பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அண்ட் அது போக டாஸ்க் என்ன அப்படின்னா, ஓகே, எம்ப்ளாயி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பெரிய ஒர்க் தான், நீங்க 1 வீக் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக் பே மட்டும் இன்சர்ட் பண்ணுங்க. சரியா? என்ன பண்ணுங்க, பேசிக் பே மட்டும் இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க இங்க ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்கணும்னா, பேசிக் பே டேட்டாவை வாங்கி ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கும் எம்ப்ளாய்க்கும் பேசிக் பே மட்டும் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி எடுத்து அதுல இருந்து ஹெச்ஆர்ஏ, டிஏ, எம்ஏ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு அதை அங்க அப்டேட் பண்ண வேண்டாம். டேட்டா பேஸ்ல உள்ள டேபிள்ல டோட்டல் சேலரி அல்லது நெட் பே ஏதாவது 1 அல்லது 2 எதுனாலும் பரவாயில்ல, கிராஸ் பே, நெட் பே இந்த ரெண்டையும் நீங்க அதுல போட்டீங்கனாலும் ஓகே தான். சரியா? அதை அப்டேட் பண்ணணும். அதுல என்ன செய்யணும்,
அப்டேட் பண்ணுங்க. ஸோ பேசிக் பே மட்டும் டிஃபால்ட்டா டேபிள்ல கொடுத்து வச்சிருங்க. இங்க நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி நேம் ஏஜ் கொடுத்துருக்கேன். சரியா? நேம் ஏஜ் இருந்துட்டு போட்டும் பிரச்சனை இல்ல. அது போக அடிஷனலா என்ன கொடுங்க? சேலரியில பேசிக் பே, நெட் பே இந்த 4 மட்டும் கூட வச்சுக்கோங்க. பரவாயில்ல. சரியா? இந்த பேசிக் பே நீங்களே இன்சர்ட் பண்ணிருங்க. டேட்டாவ போடும்போதே என்ன பண்ணிருங்க? இன்சர்ட் பண்ணிருங்க. ஸோ ஓகே. இன்சர்ட் குவெரி ஒண்ணும் இல்ல. அங்க எழுதணும்ல, அதே குவெரி இங்க எழுத போறோம் அவ்வளவுதான். ஸோ இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி டாட் எம்ப்ளாயி பர்சனல் வேல்யூஸ் பாக்கெட்ல இப்போ வந்து நான் இப்போதைக்கு என்ன கொடுக்குறேன்? சாரி, சிங்கிள் கோட்ஸ்ல ஸ்ட்ரிங் எல்லாமே சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். ஏஜ் வந்து ஓகே பண்ணிட்டு அதை ரன் பண்ணேன்னா மறுபடியும் போயிட்டு இந்த செலக்ட் query ரன் பண்ணோம்னா இன்சர்ட் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இதுல இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுல இன்சர்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கல. ஸோ இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் இதுக்கும் வீடியோ ஜெனரேட் பண்ணி போட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுல பெரிய கஷ்டம் கிடையாது. புதுசா ஒரு டேட்டாபேஸ் உருவாக்கணும். கிரியேட் நியூ ஸ்கேமா இருக்கு பாத்தீங்களா? இதுல உருவாக்கணும். இதுல ஸ்கேமா நேம கொடுத்துட்டு இப்போ ஒரு வேலை ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணணும்னு வைங்களேன். ஜே ஸ்டூடெண்ட்னு கிரியேட் பண்றேன். சரியா? ஜே ஸ்டூடெண்ட் ஒன்று கிரியேட் ஆயிட்டா? ஃபினிஷ். கிரியேட் ஆயிட்டா? இப்போ இதுல என்ன செய்ய போறோம்? டேபிள்ஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் டேபிள் கொடுக்க போறோம். கிரியேட் டேபிள் கொடுத்துட்டு டேபிளோட நேம் வந்து சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும் முதல்ல. ஓகே. சிஎஸ் அப்படின்னு சொல்லி வைக்கும். வச்சுட்டு மொதல் காலம் என்னது? நேம்னே வச்சுக்கோங்க. அது ஸ்ட்ரிங் டைப் மாத்தணும். இதுல வேர்கேர்னு இருக்கும். சரியா? வேர்கேர்னே வச்சுக்கோங்க. ஓகே. வேர்கேர்ல எத்தனை கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். சும்மா ஒரு 10 கேரக்டர் வச்சுக்கோங்க போதும். ரெண்டாவது ஏஜ், இட் ஹாஸ் டு பி இன்டீஜர் இல்லையா? இன்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் மூணாவது பேசிக் பே. பேசிக்னு வச்சிருக்கிறேன். இன்ட் கொடுக்கலாம் அல்லது பிக் இன்ட் கொடுக்கலாம். பரவாயில்ல. இப்போதைக்கு இன்ட் கொடுப்போம் போதும். சின்ன சேலரியாவே வச்சுக்கோங்க. அண்ட் நெட் பே. அதையுமே இன்டீஜர்லயே கொண்டு போயிடும். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நான் அப்ளை கொடுத்துட்டேன்னா என்ன ஆகுது? டேபிள் கிரியேட்டர். அது ஆக்சுவலி இந்த நம்ம என்ன செய்யணும்னா இதை நான் இந்த query நம்ம எழுதணும். பட் எழுதாம நம்ம இதுல வந்து என்ன பண்றோம்? டைரக்டாவே அதுல விசார்ட் மூலமாவே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகே. அப்ளை பண்ணியாச்சா? டேபிள் கிடைச்சிட்டா? அந்த டேபிள்ல ஏதாவது டேட்டா இருக்கான்னா இல்லை. ஸோ இப்போ இன்சர்ட் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்? இன்சர்ட் பண்ண போறோம். இன்சர்ட் query அப்பதான் போட்டோம் இல்லையா? ஸோ இன்சர்ட் இன்டூ இந்த டேபிள் நேம்குள்ள இன்சர்ட் பண்ணோம். நேம் வந்து வேல்யூஸ் பிராக்கெட்ல நேம் சரௌண்ட் ஏஜ் வந்து 34 அண்ட் பேசிக் வந்து 20,000. ஓகே. ஸோ இது கொடுத்தா ரன் ஆகாது. ஏன் அப்படின்னா 4 வேல்யூஸ் இருக்கு, 4 காலம் இருக்கு. நம்ம 3 காலம் தான் என்ன பண்ணியிருக்கோம்? உள்ள இன்சர்ட் பண்றோம் இல்லையா? ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகாது. ஓகே. இன்சர்ட் இன்டூ. ஸோ எரர் கோட் வந்துருச்சா? இப்போ காலம் வேரி ஆகுது இல்லையா? அப்ப என்ன செய்யணும்னா இதுல மென்ஷன் பண்ணணும் என்னென்ன காலம்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்?
எழுத போறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நேமு, ரெண்டாவது ஏஜ், அடுத்தது பேசிக். ஸோ இந்த 3க்கு தான் நான் என்ன பண்ண போறேன், இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னு ரன் பண்ணா இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் இது பண்ணி பார்க்கேன். ஓகேவா? இன்சர்ட் ஆயிடுச்சா? இப்போ நெட் பே என்ன ஆகல? நெட் பே நம்ம டேட்டா இல்ல. கரெக்ட்டா? நெட் பே டேட்டா இல்ல. அந்த நெட் பே டேட்டாவ தான் உங்கள என்ன பண்ண சொல்றேன், இதுல இது மூலமா எக்ஸிக்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு அத அப்டேட் பண்ண சொல்றேன். ஸோ அப்டேட் query பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுல என்ன query வரும் அப்படின்னா, கால்குலேட் பண்ண பிறகு, ரிசல்ட் செட்ல எடுத்து ப்ராசஸ் பண்ண பிறகு, இடத்துக்கு உள்ள எந்த மாதிரி இருக்கும்னு சொல்றேன். ஸோ நெட் பே கால்குலேட் பண்ணிட்டீங்க. நீங்க ஃபார்முலாலாம் போட்டு என்பி அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதுல கால்குலேஷன் நடந்திருக்கு. ஓகே. சம் சார்ட் ஆஃப் கால்குலேஷன் நடந்திருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுல டேட், டேபிள் நேம் என்னவோ அந்த டேபிள் நேம் போட்டுங்க. இப்போ இந்த இடத்துல ஜே ஸ்டூடெண்ட்டா? சாரி, சிஎஸ் இல்லையா? சிஎஸ். முக்கியமான விஷயம் இங்க எம்ப்ளாயி வச்சிருக்கோம். அங்க ஜே ஸ்டூடெண்ட் மாத்தணும். சரியா? இந்த கன்டென்ட் படி என்ன பண்ணணும், நம்ம ஜே ஸ்டூடெண்ட் மாத்திருக்கணும். ஸோ ஓகே. எஸ். செட் நெட் பே ஈக்குவல் டு நீங்க கால்குலேட் பண்ண அந்த வேல்யூ. சரியா? கால்குலேட் பண்ண வேல்யூ எதுல இருக்கு? என்பில இருக்கு. சரியா? ஸோ அந்த என்பி வேல்யூவ ஓகே. இதுக்கு ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகே. ஓகே. இத நம்ம பார்ப்போம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நார்மலா நீங்க இந்த இன்சர்ட் எல்லாத்தையுமே நீங்க பண்ணுங்க. நீங்க கால்குலேட் பண்ணி அத பிரிண்ட் மட்டும் பண்ணுங்க. நீங்க அங்க அப்டேட் பண்ண வேண்டாம். அங்க பேசிக் பே மட்டுமே இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்த கிளாஸ்ல நான் ஹேண்டில் பண்றேன். ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு கீழ அந்த டேட்டாவ செட் டேட்டா அந்த மாதிரி குடுத்தானா தான் அந்த கால்குலேட் பண்ண டேட்டா அங்க வந்து என்ன ஆகும்? செட் ஆகும். சரியா? சோ அத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பட் இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, அந்த பேசிக் பேய வச்சு பேசிக் பே இங்க டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவ எடுத்து இங்க நெட் பே கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்க. நேமு, பேசிக் பே, நெட் பே இந்த 3யும் இங்க பிரிண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் வேலை. சரியா? சோ இந்த டாஸ்க் எடுத்துக்கோங்க. டாஸ்க் முடிங்க. ஆ பண்றதுக்கு வேணா 1 வீக் வேணா டைம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இன்ஸ்டாலேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேவா? ரைட். தேங்க் யூ.